பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை பேசுதல அஞ்சலி இருந்துட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சு அஞ்சலி, நான் கடையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, நல்ல விஷயமா போயிடுச்சு. எனக்கும் கொஞ்சம் வீட்டில் மளிகை செலவெல்லாம் வேணும். நான் கடைக்கு வந்த மாதிரி ஆச்சு, உன்னை பார்த்து பேசிட்டு போன மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கடைக்கு வர போகிறேன், என்ன வேணும் ஆர்டர் பண்ணு, நான் கொண்டு வந்து வீட்டுக்கே தரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை சரவணா, நானும் கடைக்கு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இருந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அவர் இருந்தால் என்ன பண்ண போகிறாரு, எதுவுமே பண்ண மாட்டார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலி இருந்துட்டு சொல்ல சொல்ல கேட்காம சரவணன் பார்க்குறதுக்காக கடைக்கு வரேங்க. என்னாச்சு சரவணா, ரொம்ப பயந்த மாதிரி இருக்கு, நீ இன்னும் மாறவே மாட்டியா, இன்னும் அப்பாவுக்கு பயந்து பிள்ளையா மட்டும்தான் நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இப்போ அதெல்லாம் பேச வேண்டிய டைம் இல்லை, அப்பா வந்துடுவார், நீ சீக்கிரமாக என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியனும் கடைக்கு வந்துட்டுருக்காரு. ஐயோ அப்பா வந்துட்டாரு, நீ கிளம்ப முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பயம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியல சரவணா, இந்த பயம் உன்னை விட்டு போனால் மட்டும்தான் உனக்கான நல்லது கூடிய சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வராங்க. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.